நண்பர்களே, நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, என்னைய தூங்கவே விடாம ஒரு சம்பவம் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் தான் இந்த மாரி சம்பவம்லாம் நடந்திருக்கா? இல்ல உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கான்றத மறந்துடாம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது என்ன சம்பவம்ன்றத சொல்றேன், பாருங்க. நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்ட்டா 3 மணிக்கு ஒரு முழிப்பு வந்துச்சு. 3 மணிக்கு இல்ல, 3:30 இருக்கும். 3:30 போல ஒரு மாரி யாரோ நடக்கிற மாரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு. பக்கத்திலேயே. பெட்ல இந்த இடத்துல படுத்திருக்கேன். இந்த இடத்துல யாரோ நடக்கிற மாரி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருந்துச்சு. பிளாக் கலர்ல ஒரு உருவம் இங்க இருந்து இப்படி எந்திரிச்சு இப்படி நடந்து வர மாரி அப்படியே எனக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் கண்ண மூடுறேன். எங்க அப்பா இறந்து கரெக்டா இதோட 1 இயர் முடிஞ்சுச்சு. கரெக்டா இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குது. நடந்த அந்த உருவம் வந்து எந்திரிச்சு நடந்து வந்ததோட இந்த மாரி நான் இந்த பொசிஷன்ல இப்படி படுத்திருக்கேன். படுத்திருந்தா என் பக்கத்துல இப்படி உட்கார்ந்த மாரி இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து ஒரு கை நான் இப்படி இந்த கைய வந்து இப்படி புடிச்சு இந்த கழுத்துல வந்து லைட்டா அப்படி கை வச்சு என்கிட்ட பேசுற மாரி இருந்துச்சு. என்னன்னா, நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஒரு மாரி அழுதுட்டு பேசினா எப்படி இருக்குமோ, அந்த மாரி பேசுன மாரி இருந்துச்சு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல கைய புடிச்சுட்டு கழுத்துல அப்படி கை வச்சு, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி அழுகுற குரல்ல யாரோ பேசுற மாரி இருந்துச்சு. எனக்கு படபடன்னு ஆயிருச்சு. படபடன்னு ஆயி வாய தொறக்கலான்னு பார்க்குறேன், தொறக்க முடியல. யாரையும் கூப்பிடவும் முடியல. அந்த இடத்துலயே இந்த இடத்துல அப்படியே என்னைய நானே அமைதியாக்கிட்டு, மைண்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, மூச்ச நல்லா இழுத்து விட்டு பொறுமையா அதுக்கப்புறம் கண்ண தொறந்து பார்த்துட்டு, எதுவும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனே, சரி எந்திரிச்சு வெளிய போய் பார்ப்போம். வெளியில என் சிஸ்டர் படுத்திருந்தாங்க. வெளியில போய் பார்ப்போம் அப்படின்னு நெனச்சேன். வெளியில போய் பார்த்துட்டு, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையா, போய் பார்ப்போம். எதுவும் இந்த மாரி கனவு வந்திருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு இந்த சைடு பார்க்குறேன். அந்த நடக்கிற சவுண்ட் மாரி பேப்பர் சவுண்ட் கேட்டுச்சு கீழ இருந்து. சரி இந்த பேப்பர் சவுண்ட் தான் கேட்டிருக்கும்னு நான் நெனச்சேன். நெனச்சு கீழ பார்க்குறேன். கீழ பார்த்தா பேப்பர் சவுண்டு கேட்குது. கேட்டுட்டு இருக்கப்பயே பின்னாடில இருந்து வேற சவுண்ட் வேற கேட்குது எனக்கு. கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்டு அதே மாரி நடக்கிற சவுண்ட் கேட்குது. கேட்டோனே கீழ பெட்ல இருந்து நான் கீழ இறங்கிட்டு கால வச்சா கால எதுவும் புடிச்சிருமோன்னு வேற எனக்கு ஒரு சைடு பயம். புடிச்சாலும் பரவால்ல, ஏறி கையில மிதிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளிய கிளம்பிட்டேன். வெளிய போம்போதே எனக்கு படபடன்னு ஆயிருச்சு. படபடன்னு ஆனோனே போயிட்டு அவங்கள்ட்ட என்னாச்சு என்னன்னு கேட்டு, இந்த மாரி ஏதாவது ஆச்சான்னு சொன்னா, அவங்க எனக்கு மேல பயந்து, அப்புறம் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. 3:30லேருந்து 5:30 வரைக்கும் தூங்காம இருந்தோம். காலையில செமஸ்டரு ஒழுங்கா படிக்கவும் இல்ல. காலையில எந்திரிச்சு படிக்கலான்னு ட்ரை பண்ணா படிக்கவும் முடியல. நான் எப்புட்றா எழுத போறோம் அப்படின்னு சொல்லி போனேன். போயிட்டு வந்தேன். ஏதோ ஓரளவு செமஸ்டர் எக்ஸாம் எழுதியாச்சு. ஓரளவு ஆவரேஜா நல்லாவே எழுதியிருக்கேன். பார்ப்போம். இந்த மாரி சிச்சுவேஷன் வந்து எனக்கு மட்டும் தான் நடந்திருக்கா? இல்ல உங்கள்ல யாருக்காவது நடந்திருக்கான்னு மறந்துடாம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.